பிக் பாஸ் 24/7 ஸ்ட்ரீமிங்கில் வந்து இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னா, தினேஷ் வந்து பிரதீப்பை பற்றி ஒரு மேட்டர் வந்து சொல்லியிருந்தார். அது வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிக் பாஸ் வீட்டில் 100 நாள் முடிஞ்சிருக்கு. எல்லாருமே இப்போ வின்னர் யார் அப்படிங்கிற ஒரு மொமெண்ட்டுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க, ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் தினேஷும் விஷ்ணுவும் உட்காந்து ஒன்றா வந்து ஸ்மால் பாஸ் வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் வந்து பேசுகிறாங்க. அதில் பிரதீப் பற்றியும் பேசுகிறாங்க. என்னென்னா, பிரதீப் மட்டும் இங்கே இருந்திருந்தானா எல்லாருக்குமே டஃப் கொடுக்குற ஒரு பிளேயராக பிரதீப் மட்டும்தான் இருந்திருப்பான் அப்படின்னு வந்து தினேஷ் சொல்கிறாரு. அவர் வீட்டில் இருக்கும்போது கேம் விளையாடி கேம் மைண்டாகவே பிரதீப்க்கு வந்து மாறிடுச்சு. ஸோ அதனால் வந்து நாலேஜ் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் அவருக்கு. ஸோ அவர் இருந்திருந்தாருன்னா எல்லா பிளேயருக்குமே இப்போ வரைக்கும் டஃப் கொடுத்துட்டு இருந்திருப்பாரு. ஆனால் வந்து அவர்கிட்ட இருந்த ஒரு மைனஸ்க்காக அவர் வந்து இப்போ இல்லாமல் போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தினேஷ் வந்து விஷ்ணு கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஸோ தினேஷ் சொன்னது என்னவோ பார்த்தோம்னா 100க்கு 100 உண்மை தான். ஸோ பிரதீப் இப்போ இருந்திருந்தாருன்னா எல்லா பிளேயருக்குமே டஃப் கொடுக்குற ஒரு பிளேயராக தான் பிரதீப் இருந்திருப்பார். அவர் நவம்பர்லேயே வந்து பிக் பாஸ் சீசனில் இருந்து வெளியேறிட்டார். ஆனால் பிக் பாஸில் 100 நாள் முடிஞ்சு வின்னருக்கு இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டேஜில் கூட பிரதீப்பை பற்றின பேச்சு பிக் பாஸ் வீட்டில் இருந்துட்டு தான் இருக்குது. அந்த அளவுக்கு கொஞ்ச நாள்லேயே பயங்கரமான ப்ளே பண்ணி மக்கள்கிட்ட மனசில் நின்றுட்டாரு. எல்லாருமே எலிமினேட் ஆகி வெளியே போகும்போது வெல் பிளே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி வந்து அவங்கள உற்சாகப்படுத்துவாங்க. உண்மையிலேயே வெல் பிளே பண்ணது பிரதீப்னு தான் தோணுது. அதனால தான் வெளியே போய் இவ்வளோ நாள் ஆகியும் பிரதீப்பை பற்றின பேச்சு பிக் பாஸ் வீட்டில் இருந்துகிட்டே இருக்குது. அதுவும் ரொம்பவே பாசிட்டிவான வேலை. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து பல வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.